ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ஒரு கோர்வையாக பார்த்துட்டே வந்தோம் ஆக்சுவலாக. சிலபஸ் பார்த்தோம். அடுத்து டிமாண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் பார்த்தோம். அடுத்த சோர்சஸ் எதுலேருந்து படிக்கணும்னு பார்த்தோம். அடுத்து ஒரு 2024 ப்ரிலிம்ஸ் பேப்பர் பார்த்தோம். அப்புறம் இதுக்கு மேலே டெய்லி ஒவ்வொரு மெயின்ஸ் கொஷனும் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் சோர்ஸஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்டாட்டிக் மெட்டீரியல் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து நிறைய கொஷின்ஸில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இட்ஸ் வெரி மஸ்ட். இட்ஸ் அ வெரி வெரி பேசிக் சோர்ஸ் ஃபார் தி கரண்ட் ஈவெண்ட்ஸ், எதர் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ எல்லாத்துக்குமே இந்த நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போது தி ஹிண்டு அண்ட் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வேறு எது ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அண்ட் இதில் நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. ஈவெண்ட்ஸு, நியூஸ் எல்லாம். ஸோ அன்பயஸ்டாக இருக்கும் ஓரளவுக்கு. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இது படிக்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் யூ கேன் ப்ரிஃபர் எனி அதர் நியூஸ் பேப்பர் ஆல்சோ. பட் இதில் என்னென்னா, ஸோ இதை எப்படி படிக்கணும், இந்த நியூஸ் பேப்பர் வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவோம் நம்ம எக்ஸாமினேஷனுக்கு, அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ அரௌண்டு எத்தனை பேஜஸ் இருக்குது? ஸோ டோட்டல் 13, 14, 15, 16 பேஜஸ் இருக்குது. இந்த 16 பேஜஸில் நமக்கு தேவையானது ஒரு அரௌண்டு ஒரு எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேஜஸ்னு வச்சுங்க. ஸோ இந்த 10 பேஜஸ் ஒரு 1.5 இயர் ஆக்சுவலாக ஒரு 500 டேஸ்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம் படி 2026 எக்ஸாமினேஷன் வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள். அரௌண்ட் 500 டேஸ். 500 டேஸ் இன்ட்டு 10 பேஜஸ் எவ்வளோ ஆச்சு? 5000 பேஜஸ். ஸோ 5000 பேஜஸ் மெட்டீரியல். அதுவும் இது வந்து சின்ன புக்கு மாதிரி கிடையாது, இது வந்து ரொம்ப பெருசு. எஃபெக்டிவாக சொல்கிறேன், இந்த ஆடு கீடெல்லாம் விட்டுருங்க. ஸோ இந்த 5000 பேஜஸ் நீங்கள் படிச்சுட்டு அப்படியே விட்டு போக முடியாது. ஞாபகம் இருக்காது ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இப்போ அந்த டைமில். ஸோ இது இந்த 5000 பேஜஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி நோட்ஸாக எடுக்கணும். அதுக்கு தான் இந்த நோட்ஸ் மேக்கிங். ஓகே, இதில் இந்த நியூஸ் பேப்பர் வந்து எப்படி நோட்ஸ் எடுத்து அது எப்படி ஒரு நியூஸ்னால் அது நியூஸ் பேப்பர் ப்ளஸ் வெப்சைட்டு இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலான்றதும் பார்ப்போம். ஸோ இந்த 5000 பேஜஸ் ஒரு எக்ஸாமினேஷனுக்கு 2026 எடுத்துங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இந்த 5000 பேஜஸ் வந்து நம்மளால் எக்ஸாம் ஏன்னா இன்றைக்கி படிக்கிறது நாளைக்கு மறந்துடும். ஸோ எத்தனை முறை ரிவைஸ் பண்ணாலும் என்ன ஆகும்? எக்ஸாமினேஷன் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் படிக்கிறோம். எல்லாத்தையும் இந்த 5000 பேஜஸும் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும், என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் அது அந்த மாதிரி சக்சீட் பண்ண முடியும். இல்லாட்டி சும்மா படிச்சுட்டு அப்படியே விட்டு போகிறது வந்து இட்ஸ் நோ யூஸ். ஸோ அதே மாதிரி இந்த நியூஸ் பேப்பர் எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து கொண்டு போகிறதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த நியூஸ் பேப்பர் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இல்லை வேறு எந்த ஸ்டேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இல்லை எனி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் இந்த நியூஸ் பேப்பர் போடுறதில்ல ஸ்பெசிஃபிக்காக. இது வந்து காமன் சிட்டிசனுக்காக போடுறாங்க. யார் ஒன்றா இந்த நியூஸ் பேப்பர் போடல. இதர் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்லேருந்து ஏஜ் ஓல்டு 80 இயர்ஸ் 90 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அக்ராஸ் ஏஜ் ரீஜியன். ஓகேங்களா? ஸோ ஏஜ் ஸ்லாபுக்கு எந்த ஏஜ் ஸ்லாபுக்கு யார் ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் மேன் யூஸ் பண்ணலாம், தென் நம்மளை மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, நார்மல் சிட்டிசன்ஸு, ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார் ஒன்றா யூஸ் பண்ணலாம் இந்த நியூஸ் பேப்பர். ஸோ எல்லாருக்கும் காமன் தான். பட் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நம்ம அந்த நியூஸை வந்து நம்ம கிராஸ் பண்ணுறது அந்த மாதிரி பார்ப்போம். எதுவுமே வந்து இப்போது என்சிஆர்டிஸ் இருக்குது, இந்த தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்காண்டி ப்ரிப்பேர் பண்ணதில்லை அந்த புக்ஸ் வந்து சிலபஸ்லாம். அதுலேருந்து அதை தான் வந்து நம்ம எடுத்திருக்காங்களே தவிர அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணதில்லை. ஸோ அது 600, 700, 800 ஸ்டூடெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி தான் நம்மளுடைய அப்ரோச் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எப்படி. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இந்த ஒரு எஃபெக்டிவாக ஒரு 10 பேஜஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த ஆடு கீடெல்லாம் விட்டுருங்க. இந்த 10 பேஜஸை எப்படி வந்து ஒரு நாளைக்கு, ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக இருக்கும், அதனால் ஒரு 2-3 பார்ட்ஸாக போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம் இது எந்த நியூஸ் எல்லாம் எப்படி இந்த நியூஸ் பேப்பரை எப்படி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் சிலபஸ் எடுத்து வச்சுக்கணும்.
எது ப்ரிலிம்ஸ் சிலபஸ், மெயின் சிலபஸ் ரெண்டுமே சேர்த்து. ஸோ அந்த சிலபஸ்க்கு நான் சொன்ன 250 டாபிக்ஸ் இருக்குது மெயின் சிலபஸ்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸில். அதே மாதிரி இந்த ப்ரிலிம்ஸில் சிலபஸ் இருக்குது. ஸோ இங்கே ஏதாச்சும் நீங்கள் படிக்கிறீங்க, நியூஸ் பேப்பரில் இருக்குது, அதை வந்து அப்படியே ஈக்குவேட் வித் ரிலேட் பண்ணுங்கள். எந்த சிலபஸில் எந்த கொஷின் எங்கே கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த டாபிக் கீழே இது டாப்பிக்கை அந்த டாபிக் கீழே இந்த நியூஸை எழுதிங்க. நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ண அது அப்படி தான் நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர் வந்து நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 2024 December 28 தி ஹிந்து நியூஸ் பேப்பர் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எடிஷன், சிட்டி எடிஷன் இங்கே கிடைச்சிது ஆக்சுவலாக. ஸோ இந்த எடிஷன் உங்கள் ஊரில் என்ன கிடைச்சதோ அது யூஸ் பண்ணிங்க. ஸோ தட் டசன்ட் மேட்டர், ஒன்லி அந்த லோக்கல் நியூஸ் மட்டும் வேரி ஆகும். ஸோ தட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் வைஸ் தான் படிக்கணும். பேஜ் வைஸ் படிக்கிறதும் உண்டு, ப்ளஸ் வந்து இந்த கண்டினியூட் ஆன் பேஜ் 10, கண்டினியூட் ஆன் பேஜ் 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அதானி கிரீன் டினைஸ் பிரைபரி அண்ட் யூஎஸ் FCPA வயலேஷன் சார்ஜஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வைஸும் படிக்கலாம். இதில் இதனோட கண்டினியூஷன் பேஜில் 10 கொடுத்துருக்காங்கன்னா அந்த பேஜ் 10 வந்து இங்கே இதை முடிச்சுட்டு அது அப்படியே ஒரு நியூஸை வந்து முடிச்சிடலாம். ஸோ அப்படி படிக்கிறது பெட்டர் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் இந்த நியூஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸாக போயிட்டே இருந்ததுன்னா எல்லாத்தையும் இந்த ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ்லாம் ஒரே இடத்துல வச்சுட்டு நோட்ஸ் எடுக்கும் போது இப்போ படிச்சுட்டு மட்டும் விட்டுருங்க, என்ன கிராஸ் பண்ணீங்க. நோட்ஸ் எடுக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான், இன்க்ளூடிங் PIB. தென் நியூஸ் PIBலேருந்து எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களா இன்டர்நெட்டில், அது எல்லாமே ஒரே அட்டிய ஸ்பேஸில் ஒரே இடத்துல இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. சும்மா அங்கங்கே ஸ்கேட்டர்டு நோட்ஸ் இருக்கக்கூடாது. மெயின் இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஒரே இடத்துல அந்த டாப்பிக்னுடைய எல்லா நோட்ஸும் அங்கேயே இருக்கணும், டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் மெயின் திங் இன் எனி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ இதில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்ட்டு. அதானி கிரீன் டினைஸ் பிரைபரி அண்ட் US FCPA வயலேஷன் சார்ஜஸ், ஸ்டாக்ஸ் ரிகவர் ஷார்ப்லி. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து இது ஆக்சுவலாக உங்களுக்கு நியூஸில் வந்துகிட்டே இருக்கும், இந்த 1 வீக்காக வந்துட்டுருக்கு. ஸோ இதனால் என்ன எஃபெக்ட், எது மேஜர் எஃபெக்ட்னா இதில் வந்து இந்தியாவில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், இந்த கரப்ஷன் இது இருக்குது. அடுத்து யூஎஸில் பிரைபரி ஆர் எனி வயலேஷன் US ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட், FCPAன்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அப்படியே அந்த ஆக்ட்னா என்னென்னு படிங்க, இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு படிங்க, எந்தெந்த ஸ்டேட் அவங்களுடைய அந்த யாரை வந்து சார்ஜ் பண்ணியிருக்கீங்க அந்த இதுவெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து ரிலேட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் வந்து எந்த சிலபஸில் வரும் அப்படின்ட்டு நீங்கள் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எத்திக்ஸில் அதுக்கு ரிலேட் பண்ணுங்க. அதேமாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் அதுக்கு ரிலேட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், இது இருந்தால் போதும் ஆக்சுவலாக. அதர்வைஸ் இட் வில் பி பொலிட்டிக்கல் நியூஸ். ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா இந்த FCPA ஆக்ட்னா என்ன, இந்த அதானி கிரீன் வயலேஷன் என்னென்ன வயலேட் பண்ணியிருக்காங்க, அது ஒரு சின்ன நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதனுடைய கண்டினியூஷன் வந்து பேஜ் 10 பேஜ் 11 இருக்குது. அப்படியே இது படிச்சுக்க வேண்டியதுதான், இதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படின்ட்டு. எப்படி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் இது பண்ணலன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம், நம்ம எங்கே நடந்தது, யாரெல்லாம் இன்வால்வ்டு, ஃப்யூச்சர் இதனோட ரெப்ளிகேஷன்ஸ் என்ன அதையும் கொடுத்துருப்பாங்க இதில். ஹூ, வென், வேர். ஸோ இந்த மாதிரி WH கொஷின்ஸ் வந்து அது மாதிரி கேட்டு இதுலேருந்து நீங்கள் நியூஸ் எடுத்துக்கலாம். அதான் பெஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே, தென் செகண்ட், டெட்லாக் எண்ட்ஸ் ஆஸ் ஷிண்டே சேஸ் BJP இஸ் ஃப்ரீ டு சூஸ் CM. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து எலெக்ஷன் முடிந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸில் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுடைய இந்த இதுவெல்லாம் பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் அந்த மாதிரிலாம் வரும், பொலிட்டிக்கல் மொராலிட்டி. ஸோ அதுக்கு இந்த மாதிரி கோலேஷன் கவர்மெண்ட்ஸு அதை பற்றி பாருங்கள், அதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுங்க, அது எப்படி இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. அடுத்து வந்து CM, இங்கே சீஃப் மினிஸ்டர்னால் கான்ஸ்டியூஷனில் என்ன போஸ்ட்டு, அவருடைய பவர்ஸ் என்ன, அவருடைய ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ்லாம் என்னென்ன. ஓகே, இந்த மாதிரி பாருங்கள்.
சும்மா சிஎம் ஏதோ பண்ணுறாங்க அப்படி இல்லை. இதனுடைய ரிலேட்டடாக நம்ம சிலபஸ்க்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். சிஎம்னாலே பாலிட்டிக் கவர்னன்ஸில் வந்துடும். ஸோ அவருக்கு ரிலேட்டட் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸு, அவருடைய பவர்ஸு, அவர் எப்படி நியமிக்கப்படுறது, அவர் எப்படி இது பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவருக்கு கவர்னருக்கு என்ன ரிலேஷன்ஸு, கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் அதனுடைய ஆர்டிகல்ஸ் என்ன 167 அந்த அந்த மாதிரி பாருங்கள். அந்த மாதிரி தான் படிக்கணும். ஸோ சீஃப் மினிஸ்டர்னு போட்டுட்டு இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அந்த இப்போ இது இருக்குது இல்லைங்களா, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பேப்பர் 2ல் அது கீழே இதெல்லாம் எழுதிங்க நோட்ஸு. தட் வில் பி பெட்டர். இப்படி தான் எடுக்கணும் ஆக்சுவலாக. அதனோட கண்டினியூடான பேஜ் 10ல் கொடுத்துருக்கேன். ஸோ பேஜ் 10ல் வர்றதும் இது சேர்த்து எழுதிங்க. ஸோ அடுத்து வந்து பார்ப்போம். லெபனீஸ் ரிட்டன் as ceasefire comes into force. ஸோ லெபனானில் இருந்து திரும்ப அவுட் சைட் லெபனீஸில் இருந்து சீஸ்பயர் கம்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸ்னால திரும்பவும் லெபனஸ்க்கு வராங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, லெபனன் அது எங்கே இருக்குது, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, அதனோட சுற்றினுடைய பார்டரிங் கண்ட்ரிஸ் என்ன, லெபனன் என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன ரிவர் எதனாச்சும் இருக்கா, எனி ரீஜியன், எனி டெசர்ட் எதுனா இருக்கா, அந்த மாதிரி பாருங்கள். எதுனா இப்போ சியோட இது பார்டரிங்காக இருக்கா, அது வந்து ஜியோகிராபிக்கல் கொஷின், ப்ரிலிம்ஸ் கொஷின். அடுத்து வந்து என்ன மிலிட்டன் குரூப் இருக்குன்னா, ஹெஸ்புல்லா அது ஒரு மிலிட்டன் குரூப் அப்படின்னு இந்த ப்ரீவியஸ் கொஷினில் பார்த்துருப்போம். மிலிட்டன் குரூப்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அதெல்லாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலாக. ஸோ பேஜ் நம்பருக்கு 2 போயிடுவோம். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த லோக்கல் நியூஸ் தானே விட்டு போயிடக்கூடாது ஆக்சுவலாக. லோக்கல் நியூஸில் இந்த என்வரான்மெண்ட் ரிலேட்டடு, இந்த சிட்டி சீவேஜ் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் இருக்கும். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சர்ன் ரைஸ் டு ஓவர் த்ரெட் டு லேக் டியூ டு பொல்யூஷன். ஸோ லேக் பொல்யூஷன் வச்சுங்களேன், வாட்டர் பொல்யூஷன் அந்த மாதிரி. ஸோ இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, நம்ம மேக்னிஃபிகேஷன், இந்த லேக் வாட்டர் பொல்யூஷன், ஒரு சிட்டியில் வந்து எப்படி ட்ரிங்கிங் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பாருங்கள் இதை. ஸோ அந்த சாலிட் வேஸ்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸு அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு முனிசிபாலிட்டியில் இல்லாட்டி ஒரு கார்பரேஷனில் நம்ம எப்படி அந்த சீவேஜ் மேனேஜ்மெண்ட்டு, இந்த பொல்யூஷனில் லேக் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த நியூஸை. அதர்வைஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் இன்டென்சிஃபை எஃபர்ட்ஸ் டு கப் சீல் அண்ட் சர்க்குலேஷன் ஆஃப் கூல் லிப். இது வந்து நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும், இந்த கூல் லிப்னா என்ன, அது ஒரு ட்ரக்ஸாக என்ன, அது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது, ரிலேட்டட் ட்ரக்ஸுக்கு நார்கோட்டிக்ஸ் ஆக்ட்னா என்ன, நார்கோட்டிக்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் என்ன, அதெல்லாம் ப்ரிலிம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ இதை நம்ம செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேட்கலாம் GS 3ல். ஓகேவா, ஆர்கனைஸ்டு க்ரைம் அந்த மாதிரி. ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ட்ரக்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடாக அந்த நம்ம இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸும் பார்க்கலாம், இதுலேயும் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் பார்க்க வேண்டியது இவ்வளோ தான் ஆக்சுவலாக. இது குல்லிப்னா என்ன, ட்ரக்ஸ் ரிலேட்டட் ஆக்ட்டு, நார்கோட்டிக்ஸ் ஆக்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் படிங்க, சர்ச் பண்ணுங்க. இதில் கிடைக்காது, பட் நீங்கள் சர்ச் பண்ணுங்க. சும்மா நியூஸ் பேப்பரில் இருக்கிறது படிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை. நியூஸ் பேப்பரில் எது வந்திருக்கோ அதை ரொம்ப சர்ச் பண்ணி டீப்பாக பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சைக்ளோனிக் ஸ்டார்ம் 2 பிரிங் இன்டென்ஸ் ரெயின்ஃபால் இன் TN till December 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைக்ளோனிக் ரெயின்ஃபால் நார்த் ஈஸ்ட் ரெயின், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா என்ன, இது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது, இது ரிலேட்டட் இந்தியன் ஓஷன்ஸு எங்கே ஆரிஜினேட் ஆகி, இந்த மாதிரி படிங்க. சைக்ளோன் யார் நேம் பண்ணுறாங்க, இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு அந்த சைக்ளோன் நான் சொன்னேன் அந்த ஜியோகிரபி படிக்கும்போது அது ஃபுல்லாக படிச்சிங்கனால சைக்ளோன் கொஷின் அட்டன் பண்ணலாம். அந்த இதுக்கு யார் நேம் பண்ணுறாங்க, அதான் அது எப்படி நேம் பண்ணுறாங்க, சைக்ளோன்னா இதுக்கு என்ன. ஸோ அப்படியே ஜியோகிரபியில் கனெக்ட் பண்ணிங்க. சும்மா அப்படியே நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரஹென்சிவாக கவர் ஆயிரும்.
அவ்வளோதான். இப்போ இந்த சைக்ளோன் படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வர்றது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சைக்ளோன் மட்டும் எடுத்தா போதும். திரும்ப புதுசா நியூ நோட்ஸ்லாம் எடுக்க தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். ஸோ பேஜ் நம்பர் 5. டைகர் கெட்ஸ் காட் இன் ஸ்னேர் டைஸ் இன் கூடலூர். ஸோ சும்மா டைகர் செத்து போச்சு அப்படின்லாம் விட்டுறக்கூடாது. ஸோ இந்தியாவில் டைகர் பாப்புலேஷன் எவ்வளவு, வேர்ல்டில் பாப்புலேஷன் எவ்வளவு, டைகர் ரிசர்வுக்கெல்லாம் இந்தியாவில் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க, வேர்ல்டு லெவலில் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க, குளோபல் டைகர் அலைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் இந்தியா மெம்பராக இல்லையா, இப்படி சர்ச் பண்ணுங்கள். அதனுடைய நோட்ஸ் அப்படியே எடுத்துக்கணும். அடுத்து வந்து நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னா என்ன, அது எப்போ வந்து ஆக்ட் என்ன, அது எப்போ வந்து கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸு, அது அதனுடைய பவர்ஸ் எல்லாம் என்ன, அதே மாதிரி டைகர் ரிசர்வெல்லாம் யார் ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க, ஸ்டேட்டா இல்லை சென்ட்ரா, அது அப்படி ப்ரொக்ளைம் பண்ணாங்க டைகர் ரிசர்வுக்கு அதனுடைய பவர் என்ன, அவங்க என்ன பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்தியாவில் அதான் இப்போ டைகர் பாப்புலேஷன் எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி ஒரு டீப் அனலைசிஸாக நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலாக ஒரு நியூஸ் பேப்பர் என்னன்ட்டு சும்மா படிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NTCA இருக்குது, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. ஸோ இந்த ஒரு முறை படிச்சிட்டிங்கன்னா அடுத்த முறை எப்போ வந்தாலும் சும்மா அப்படி பார்த்துட்டு அதை ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து இம்பார்ட்டண்ட் டைகர் ரிசர்வ்ஸ்னால் என்னென்ன இருக்குது இந்தியாவில், 50+ இருக்குது. ஸோ ரீசெண்டாக எது ஆட் பண்ணியிருக்காங்க, அது ப்ரிலிம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து அடுத்த நியூஸ் வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அறிவிச்சு இந்த நீல்கிரிஸ் அவனே 3 டே விசிட்டு. ஸோ சும்மா ஏதோ 3 டே விசிட்டு நீல்கிரிஸ் வந்துங்க. பிரசிடென்ட்னா என்ன, பிரசிடென்ட்டுடைய பாலிட்டியில் அவங்களுக்கு என்ன பவர்ஸ், ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ்னால் என்ன, ஆர்டிகல் 53 பிரசிடென்ட்டு அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவங்க ஹவு கேன் தட் பர்சன் கேன், அவங்க வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, இந்த ஜுடிஷியல் பவர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். ஸோ இந்தியாவில் எந்த நடக்கிற ஒரு அஃபிஷியல் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனும் வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரசிடென்ட் ஆன் தி நேம் ஆஃப் பிரசிடென்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ சர்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டாட்டிக் புக்லேருந்து எடுங்க. நம்ம ஸ்டாட்டிக் புக்கில் இந்த பிரசிடென்ட்டுக்கெல்லாம் சொல்லிட்டோம். அதே மாதிரி இன்டர்நெட்லேயும் சர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. தட் வில் பி, அப்படி தான் படிக்கணும். சும்மா அந்த அப்படியே பார்த்துட்டு போயிடக்கூடாது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இன் ஸ்பாட் ஃபார் நாட் ரிப்ளைங் டு RTI ப்ளீ ஆன் த என்க்ரோச்மெண்ட். ஸோ இதில் என்ன படிக்கணும்னா நமக்கு RTI ஆக்டை பற்றி படிக்கணும். RTI ஆக்டில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டு செக்ஷன்ஸ் இருக்குது, RTI ஆக்ட் எப்போ எனாக்ட் பண்ணாங்க, RTI ஆக்டில் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். ஸோ சென்ட்ரலில் அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு, அவருடைய அப்பாயின்மெண்ட் படுறாரு, இப்படியெல்லாம் படிக்கணும். சும்மா அப்படியே RTI ஆக்ட்னு படிச்சுட்டு போயிடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு பீனல் ஆக்ஷன்ஸ்லாம் என்னென்ன. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 21 அப்படின்னு சொல்கிறாங்க, 22ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது அந்த செக்ஷன் தான் என்னென்ன அப்படி படிங்க. ஸோ RTI ஆக்ட்னு போட்டு RTIன்னு போட்டு அது அப்படியே இந்த ஃபுல்லாக நோட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டாட்டிக் பார்ட்டு கொஞ்சம் எழுதிட்டு அப்படியே எது இம்பார்ட்டண்ட் RTI ஆக்டிவிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்க நேமெல்லாம் எழுதிங்க. நம்ம GS 3ல் இருக்குது, GS 4ல் இருக்குது அண்டு GS 2ல் இருக்குது. ஸோ 2ல் வந்து பார்க்கும்போது பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, அதில் வந்து எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்படி தான். தென் பார்த்தீங்கன்னா இல்லீகல் மைனிங் ஆஃப் சாயில், மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மன் கமிஷனர் ஆஃப் ஜியாலஜி அண்ட் கோயம்புத்தூர் SP. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் மைனிங் ஆஃப் சாயில். ஸோ சாயில் வந்து சேண்ட் மைன் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டா ஸ்டேட் லிஸ்ட்டா, அது யார் இது இப்போ நோட்டிஃபை பண்ணலாம் அப்படிலாம் ஒரு ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் வந்தது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள், இது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டா, யூனியன் லிஸ்ட்டா இல்லை கன்கரண்ட் லிஸ்ட்டான்னு பார்க்கணும். இந்த சேண்ட் மைனிங்ஸ் எல்லாம் இல்லை மைனிங்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்தது. ஸோ அதெல்லாம் கோட் பண்ணுங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் இப்போ இந்த மாதிரி மைனிங்னு போட்டு அதுக்கு ஒரு தனியாக டாபிக் எடுத்து அதில் இந்த இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, அது எந்த ஸ்டேட் லிஸ்ட்டாக சென்ட்ரல் லிஸ்ட்டாக, இது எல்லாமே வந்து இப்போ பாலிட்டியில் எழுதுறீங்கன்னா நீங்கள் அந்த ஆர்டிகல்ஸை கோட் பண்ணி எழுதுறது பெட்டர். அடுத்து வந்து இந்த யூனியன் லிஸ்ட்டில் வருது, இது ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது, இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து அப்படி பார்த்துக்கணும். ஸோ 5 பேஜஸ் பார்த்துருக்கோம் இன்றைக்கி. நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஏன்னா இது வந்து ஒரு மினிமம் ஒரு 1 hour 1.5 hour ஆகும் ஆக்சுவலாக ஒரு டீப்பாக அனலைஸ் பண்ணேன்னா. அதுக்கப்புறம் நீங்களே வந்து நியூஸ் பேப்பர் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு 6th பேஜ் வந்து நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 5 pages வரைக்கும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.